மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பேரையூர், வத்தலகுண்டு, மதுரை மற்றும் தேனி சாலைகளில் கடும் வாகன நெரிசலால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கவாசகர். அவரிடம் பேசலாம். வணக்கம் மாணிக்கவாசகர், இந்த பகுதிகளில் எல்லாம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட காரணம் என்ன? வணக்கம் சரிதா. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் என 4 மாவட்டங்களை இணைக்கும் மைய பகுதியாக உசிலம்பட்டி பகுதி அமைந்துள்ளது. இன்று ஐப்பசி மாதம் கடைசி முகூர்த்தம் என்பதால் உசிலம்பட்டியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட திருமண மண்டபங்கள் உள்ள நிலையில் திருமண விழா, காதணி விழா, வசந்த விழா என பல்வேறு இல்ல விழாக்கள் நடைபெற்று வரும் சூழலில் பொதுமக்கள் அதிக அளவில் வந்து செல்கின்ற சூழலில் உசிலம்பட்டி பேரையூர் சாலையில் 108 வாகனம் செல்ல வழி இல்லாமல் கடுமையான போக்குவரத்து நெரிசலால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாயினர். இந்த நிலையில் உசிலம்பட்டி நகர் பகுதியான பேரையூர் சாலை, வத்தலக்குண்டு சாலை, மதுரை, தேனி சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகனங்கள் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்று ஓடி சென்றன. இந்த உசிலம்பட்டி பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புறவழிச்சாலை வேண்டும் என பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வரும் சூழலில் இதுபோன்ற சோமூர்த்தத்தில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மிகுந்த சிரமத்திற்குள்ளாக வருவதால் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அரசு விரைந்து புறவழிச்சாலை அமைத்து தர வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சரிதான். விவரங்களுக்கு நன்றி.